வணக்கம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சூரியனுக்குரிய நாளுங்கிறது தெரியும். எனவே சூரியனுக்கு உரிய வழிபாடு செய்யணும். சந்திர பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறார். இந்த நிலைமையில் எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நல்ல நேரம் இல்லை. மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1, சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ஓம் ஓம் ஒளி இறையே போற்றி, இறை ஒளியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை இல்லை இல்லை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது, படித்து பாருங்கள். அரை மணி நேரமாவது படிங்க, நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கும் சூரியனுக்கும் தீபம் காட்டுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். சூரியனும் உதவி செய்கிறார், சந்திரனும் உதவி செய்கிறார். வெற்றி திருஷ்டி இருக்கு. மனசுல மட்டும் ஒரு மந்திரம், ஓம் யமுனையே போற்றி, யமுனையே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க கூகுளில். குமுதம் பதிப்பகம் பப்ளிஷர்ஸ், குமுதம் பப்ளிஷர்ஸ், பிரியா கல்யாணராமன். நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படித்து பாருங்க. தயவு செய்து சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கலகரிங்க, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் போடுவது நல்லது. ஓம் ஓம் ஒளி இறையே போற்றி, இறை ஒளியே போற்றி, இந்திரனை போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க கூகுளில். குமுதம் பதிப்பகம் பப்ளிஷர்ஸ், குமுதம் பப்ளிஷர்ஸ், பிரியா கல்யாணராமன். நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படித்து பாருங்க. தயவு செய்து சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சூரியனும் உதவியாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். மந்திரம் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் உலூபியே போற்றி, உஷையே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, படித்து பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க, நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கும் சூரியனுக்கும் தீபம் காட்டுங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. உங்க ராசிக்கு தலைவரும் கிழமைக்கு தலைவரும் சூரியன். அதனால 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கு தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் சுக்ரீவனே போற்றி. சூரிய பகவானுடைய அம்சம் சுக்ரீவன். இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. வாலியனோட தம்பி. ராமாயணம் படிச்சு பாருங்க, தெரியும். ஆமா, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, மேற்கு, சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, படித்து பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க, நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கும் சூரியனுக்கும் தீபம் காட்டுங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக உத்தரத்திற்கு கூடுதலாக நன்மை உண்டு. உத்தரத்தினுடைய தலைவர் சூரியன். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும். 3 பேருமே மனசுல ஒரு மந்திரத்தை ஓட விடுறது திருஷ்டியை குறைச்சிரும். உங்க பேச்சு சாமர்த்தியம் இன்னைக்கு ஜெயிக்கும். ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி, அக்ரூரரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க கூகுளில். குமுதம் பதிப்பகம் பப்ளிஷர்ஸ், குமுதம் பப்ளிஷர்ஸ், பிரியா கல்யாணராமன். நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படித்து பாருங்க. தயவு செய்து சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலக்கரைங்க, சந்தோஷம். ரொம்ப ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி, உயர்வு உண்டு. அப்புறம் என்ன,
சூரியன் உதவியா இல்ல, திருஷ்டி இருக்கு. அதனால ஒரு மந்திரம் சொன்னா நல்லது. ஓம் அதிதியே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுவது நல்லது. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கோயில்ல இருந்து அதை படிச்சு பாருங்க. கேட்கறது இல்ல, படிச்சு பாருங்க, நல்லது. சகப்பு துணி ஏழைகளுக்கு தானமா கொடுத்துருங்க. பழசு புதுசு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு கோதுமையில ஏதாவது கோதுமையை கூட கொடுத்துருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், பிரமாதமான வாழ்க்கை, உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள், நல்ல நாள், தைரியம் ஜெயிக்கும். சந்திரன் உதவியாக இருக்கிறார். சூரியன் உதவி அல்லாததுக்கு மட்டும் ஒரு வழிபாடு செஞ்சுடலாம். மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் மனுவே போற்றி, மனுவே போற்றி, மரீசியே போற்றி. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கோயில்ல இருந்து அதை படிச்சு பாருங்க. கேட்கறது இல்ல, படிச்சு பாருங்க, நல்லது. சகப்பு துணி ஏழைகளுக்கு தானமா கொடுத்துருங்க. பழசு புதுசு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு கோதுமையில ஏதாவது கோதுமையை கூட கொடுத்துருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், சூரியன் உதவியா இருக்கிறார், சந்திரன் உதவியா இருக்கிறார், நல்லது. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை உயரும், உறுதி. இன்னைக்கு என்ன மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் கர்ணனே போற்றி, கர்ணனே போற்றி, கதிரே போற்றி. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு சிவப்பு பச்சை. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கோயில்ல இருந்து அதை படிச்சு பாருங்க. கேட்கறது இல்ல, படிச்சு பாருங்க, நல்லது. சகப்பு துணி ஏழைகளுக்கு தானமா கொடுத்துருங்க. பழசு புதுசு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு கோதுமையில ஏதாவது கோதுமையை கூட கொடுத்துருங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. சூரியனும் உதவியாக இல்லை, சந்திரனும் உதவியாக இல்லை, மனசு திடமாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும். 3 பேருமே மனதில் ஒரு மந்திரத்தை ஓட விடணும். ஓம் ஓம் கருடனே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 தெற்கு சிவப்பு. கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்பமாலிகா அல்லது ராகமாலிகா புத்தகம் படிச்சு பாருங்க. கோதுமை கொடுங்க, கோதுமையில செஞ்சது அல்லது கோதுமையை ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். சூரியன் ராசிலேயே வர உட்கார்ந்து இருக்கிறார். எனவே நிதானம், பொறுமை. சந்திரன் உதவியா இல்ல, மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் உஷா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி. முனிவர், மகாமுனிவர். இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 7 வடக்கு வெள்ளை. கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்பமாலிகா அல்லது ராகமாலிகா புத்தகம் படிச்சு பாருங்க. கோதுமை கொடுங்க, கோதுமையில செஞ்சது அல்லது கோதுமையை ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான நாளாக இருக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாள். அப்புறம் என்ன, கலகுங்க, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு, நல்லது. மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, காசியபரே போற்றி, அருக்கனே போற்றி. 2 மந்திரம் ஓடட்டும், நல்லது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்பமாலிகா அல்லது ராகமாலிகா புத்தகம் படிச்சு பாருங்க. கோதுமை கொடுங்க, கோதுமையில செஞ்சது அல்லது கோதுமையை ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.